சிந்தாமணி வச்ச ஆளு விஜயா வீட்டுக்கு பூஜை பண்ற வந்த பேர்ல மீனா வீட்லயே இருக்கக்கூடாது, மீனா வீட்டுல இருந்தா அண்ணாமலை உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு போய் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா முத்துக்கு பூஜை செய்ய வந்த பொம்பளை மேல ஒரு டவுட் இருந்துட்டே இருக்குது. என்ன இது சொல்லி வச்ச மாதிரி சொல்லுது அப்படின்ற மாதிரி. உடனே வீட்டுல எல்லாரும் பயந்துடுறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, என்னங்க உங்க உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அந்த பொம்பளை வந்து. அதாங்க ஏதோ நம்ம வீட்டுல வந்து ஆட்டி படையுது நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அது இந்த மீனாவா தாங்க இருக்கும். இந்த மீனா வீட்டு விட்டு வெளில போனாதாங்க எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நீ கொஞ்சம் வாய மூடுறியா, உனக்கு மீனா பிடிக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக என்ன வேணா சொல்லிட்டே போவியா, இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது, நீ தான் ஏதோ பூஜை பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. உடனே மீனா சொல்றாங்க, இல்ல மாமா அத்தை சொல்றதும் கரெக்டு தானே, மற்ற விஷயங்கள்ல கூட நம்ம ஏதாவது தட்டி கழிச்சிட்டு போயிடலாம், ஆனா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வந்தவங்க, நான் இந்த வீட்டு விட்டு போறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா. உன்னை விஜயா சொல்றாங்க, இந்த பாருங்க அவளே போறேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் என்னங்க இந்த வீட்டில் மனோஜுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்துரும், ரவியோட பொண்டாட்டி ஸ்ருதியும் சீக்கிரம் வந்துடுவாங்க, எல்லாமே நல்லது நடக்குதுக்காக தாங்க நான் இந்த பூஜையை பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. விஜயா உன்னோட நடவடிக்கையிலேயே எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாகவே இருக்கு, நீ மீனா வீட்டு விட்டு வெளில போகிறதுக்காக நீ ஏதோ ஒரு பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறேன், அப்பா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது, ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் எதுவும் யோசிக்க முடியலப்பா, நானும் மீனாவும் வீட்டை விட்டு வெளில போனால் தான் உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னா கண்டிப்பாக நானும் மீனா வீட்டு விட்டு வெளில போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து தயவு செஞ்சு நீ உங்கள் அம்மா கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காத சரியா, நீ எனக்கு நல்லதுக்கு பண்ணுறேன்னு நினச்சிட்டு எனக்கு இன்னும் நீ கெடுதல் பண்ண நினைக்காத, இப்போ எனக்கு வீட்டில் ஆறுதலாக இருக்கிறது நீயும் மீனாவும் தான், இப்போ நீங்களும் வீட்டை விட்டு வெளில போயிட்டா தான் அதுதான் எனக்கு மனசு கஷ்டம் ஏற்பட்டு வேறு ஏதாவது ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது, நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதில் மனசில் கஷ்டமாக இருக்குப்பா, அந்த பூஜை பண்ணவனுக்கு பொய் சொன்னாங்களா உண்மை சொன்னாங்களா எதுவுமே எனக்கு தெரியலப்பா, ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் எந்த தைரியமாக எந்த முடிவும் எடுக்க முடியலப்பா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் தாங்கிக்கவே முடியாதுப்பா, நானும் மீனா வீட்டு விட்டு வெளில போனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வீட்டு விட்டு வெளில போகிறோம்ப்பா அப்படின்ற முத்து சொல்கிறாரு. அப்புறம் வீட்டில் இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் விஜயா பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சிந்தாமணியும் விஜயாவும் கை குத்துக்கிறாங்க. உடனே பார்வதி பார்க்குறேன், என்ன பெரிய சாதிச்சிட்டாம 2 பேரும் கை குத்துக்கிறீங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் பெரிய விஷயத்தை தான் பண்ணியிருக்கோம், நாங்கள் தான் பேசும்போது நீ இருக்கவே மாட்டியே அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாப்பா நீங்கள் பேசுறது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கும் மைண்டு, நான் சிவம் சொன்ன கதைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிடுறாங்க. அப்புறம் விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பூஜை பண்ணவங்க வந்து சூப்பராக சொல்லிட்டாங்க, மீனா வீட்டை விட்டு வெளில போயிடுவா போல இருக்கு, இப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்குது, இப்போ மனோஜுக்கு நல்ல லைஃப் ஈஸியாக அமைஞ்சிரும், எல்லாமே உங்களால் தான் சிந்தாமணி, ரொம்ப தேங்க்ஸ் சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, உங்களுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ஐஸ் வைக்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் பண்ண உதவி நான் என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன், இந்த முத்து மீனா வீட்டை விட்டு வெளில போகிறதுக்கு நான் என்னென்னவோ பிளான் பண்ணி போட்டேன், ஆனால் எதுவுமே நடக்காமல் போச்சு, ஆனால் இப்போது முத்து மீனாவே தானே வீட்டை விட்டு வெளில போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிந்தாமணி அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இந்த விஜயா பார்வதி கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சிவன் கேட்டுடுறாரு. சிவன் கேட்டு அப்படியே போய் பார்வதி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. பார்வதி விஜயாவும் சிந்தாமணியும் இப்படி பேசிக்கிட்டாங்க, பாவம் அந்த மீனாவுக்கும் முத்துக்கும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்வதி நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே முத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. உடனே முத்து அந்த பூஜை பண்ண அந்த பொம்பளையை தேடி போய் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டின்னு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வைக்கிறாரு. அந்த பூஜை பண்ண அந்த பொம்பளையும் சொல்லிடுறாங்க, ஆமாம் எனக்கு காசு கொடுத்து தான் இப்படிலாம் பேச வச்சாங்க, இந்த மீனாவாலையும் முத்துவாலையும் எந்த ப்ராப்ளமும் இந்த வீட்டுக்கு இல்லை, என்னை மன்னிச்சுங்க அப்படின்ற மாதிரி பூஜை செய்ய வந்த பொம்பளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை கோவம் வந்து விஜயாவை போய் பலாரம் அறையிறாரு. விஜயா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, சி இன்னும் எவ்வளோதாங்க இன்னும் கீழ்த்தனமாக நடந்துக்க போகிற, ஒரு பையனையும் மறுமையும் வீட்டு விட்டு வெளில அனுப்புறதுக்கு முன்ன மாதிரி கேவலமாக நடந்துக்கு எந்த பொம்பளையால முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அப்பா எதுக்குப்பா இப்போ அம்மாவை அடிக்கிறீங்க, அம்மா சொல்கிறதுலே ஒரு காரணம் இருக்குல்ல, இந்த முத்து பொண்டாட்டி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ ரவி லைஃபு என் லைஃப் எல்லாமே போச்சு, முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் பிரச்சனையாக தான்ப்பா வருது, இப்போ என் லைஃப் என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, இப்போ என் லைஃப் எல்லாமே போச்சு, இப்போ எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்றதுக்காக தானேப்பா அம்மா எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை மனோஜும் அடிக்க போகிறாரு, டேய் உங்கள் அம்மா கூட சேர்ந்து உனக்கு உங்கள் அம்மா புத்தி தானே வரும், சே உங்கள் 2 பேரையும் அடிக்கிறது கூட பாவம் தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்க இப்போ மனோஜுக்கு போய் ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்தானா தான் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் ஒரு டிரைவர் இருக்காங்க, ஒரு பூ கட்டுற பொண்ணு இருக்கா, எப்படி நாங்கள் உங்கள் வீட்டில் கொடுப்போம் பொண்ணு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க, அப்போ எப்படிங்க மனோஜுக்கு நல்ல லைஃப் அமையும், அதுக்காக தாங்க இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, சி வாய மூடு, இந்த மாதிரி காரணம் சொல்கிறது உனக்கு அசிங்கமாக இல்லை, ஒரு பையனும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு பையனை அழிக்கணும்னு நினைக்கிற, நீலாம் ஒரு பொம்பளையா,
ச்சே! அப்படின்ற மாரி அண்ணாமலை பயங்கரமா திட்டுறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "ஏங்க முத்துவும், மீனாவும் அப்படியே கூட வீட்ட விட்டு வெளில போனவங்கங்க. மனோஜ்க்கு ஒரு நல்ல லைஃப் அமையிற வரைக்கும் இந்த முத்துவும், மீனாவும் வீட்ல இல்லாம இருக்கணுங்க." அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "அப்படிதான் உன் முடிவு அப்படின்னா, நான் முத்து எங்க போறானோ நானும் அங்க போயிடுவேன்." அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்றாரு.